திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கருத்தநாதபுரத்தில் உள்ள நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய இடத்தில் இந்த வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதன் அருகே இருக்கக்கூடிய நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைக்கிறார். முத்துக்குமார், இந்த வெடி விபத்து எப்போது ஏற்பட்டது, எதன் காரணம் இந்த விபத்து ஏற்பட்டதற்கு? வணக்கம். அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் உள்ள கருத்தநாதபுரம் இடத்தில் அந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் விஜயா மனோகரன் என்பதற்கு சொந்தமான வானப்பட்டறை என்பது செயல்பட்டு வருகிறது. அதாவது திருவிழாக்கள் மற்றும் திருமணங்களுக்கு தேவையான வான வேடிக்கையில் உள்ள வெடிப்பொருட்கள் தயாரிக்கும் இடமான இந்த இடத்தில் இன்று மதியம் திடீரென வெடிசத்தம், பயங்கர வெடிசத்தமாக கேட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களே உள்ளே நுழைந்து பார்க்கும் பொழுது முதலில் சதீஷ் என்பவர், அதாவது சக்தி படம் நடத்தி வரும் விஜயா மனோகர் என்பவர் தம்பியான சதீஷ் என்பவர் உடல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து அங்கு வேலை பார்க்கும் அருள் என்பவர் உடலும் சிறிது நேரத்துக்கு முன்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியானது தீயணைப்பு விரைவாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இது தீயணைப்புக்கான விதிமுறைகள் முடிந்த பிறகு அதன் பிறகுதான் தற்போது வரை எத்தனை பேர் இறந்துள்ளார்கள், எத்தனை உள்ளே இருந்தாலும் தெரியவில்லை. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீ ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஒருவேளை மின்சார கசிவா அல்லது வேற தீய வேலை ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை என்று காவல்துறை தரப்பில் தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்துக்குமார், 2 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்றீங்க, அங்க வேற யாருக்கும் காயம் ஏற்பட்டு இருக்கிறதா? கூடுதல் தகவல்கள் என்ன? இது குறித்து காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினரும் தொடர்ந்து தீ அணைக்கும் பணி ஈடுபடுகின்றனர். தொடர்ந்து அவர்கள் பணி முடிந்த பிறகு முழு விவரமானது தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.